يا أيها النبي إنا أحللنا لك أزواجك اللاتي آتيت أجورهن وما ملكت يمينك مما أفاء الله عليك وبنات عمك وبنات عماتك وبنات خالك وبنات خالاتك اللاتي هاجرن معك وامرأة مؤمنة إن وهبت نفسها للنبي إن أراد النبي أن يستنكحها خالصة لك من دون المؤمنين قد علمنا ما فرضنا عليهم في أزواجهم وما ملكت أيمانهم لكي لا يكون عليك حرج وكان الله غفورا رحيما ترجي من تشاء منهن وتؤوي إليك من تشاء ومن ابتغيت ممن عزلت فلا جناح عليك ذلك أدنى أن تقر أعينهن ولا يحزن ويرضين بما آتيتهن كلهن والله يعلم ما في قلوبكم وكان الله عليما حليما لا يحل لك النساء من بعد ولا أن تبدل بهن من أزواج ولو أعجبك حسنهن إلا ما ملكت يمينك وكان الله على كل شيء رقيبا நபியே, எவர்களுக்கு நீர் அவர்களுடைய மகரை கொடுத்து விட்டீரோ அந்த உம்முடைய மனைவியரையும் உமக்கு போரில் எளிதாக அல்லாஹ் அளித்துள்ளவர்களில் வலக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களையும் நாம் உமக்கு ஹலாலாக்கி இருக்கின்றோம். அன்றியும் தந்தையரின் சகோதரர்களின் புதல்விகளையும் தந்தையரின் சகோதரிகளின் புதல்விகளையும் மாமன்மார்களின் புதல்விகளையும் தாயின் சகோதரிமாரின் புதல்விகளையும் இவர்களில் யார் உம்முடன் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அவர்களை நாம் உமக்கு விவாகத்திற்கு ஹலாலாக்கினோம். அன்றியும் மூமினாவான ஒரு பெண் நபிக்கு தன்னை அர்ப்பணித்து நபியும் அவளை மணந்து கொள்ள விரும்பினால் அவளையும் மகரின்றி மணக்க நாம் உம்மை அனுமதிக்கின்றோம். இது மற்ற மூமீன்களுக்கன்றி உமக்கே நாம் இதற்கு உரிமை அளித்தோம். மற்ற மூமீன்கள் பற்றியோ என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய மனைவிமார்களையும் அவர்களுடைய வலக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களையும் பற்றி நாம் கடமையாக்கியுள்ளதை நன்கு அறிவோம். உமக்கு ஏதும் நிர்பந்தங்கள் ஏற்படாதிருக்கும் பொருட்டே விதிவிலக்கு அளித்தோம். மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க அன்புடையவன். அவர்களில் நீர் விரும்பியவரை ஒதுக்கி வைக்கலாம், நீர் விரும்பியவரை உம்முடன் தங்க வைக்கலாம். நீர் ஒதுக்கி வைத்தவர்களில் நீர் நாடியவரை உம்முடன் சேர்த்துக் கொள்ளலாம். இதில் உம்மீது குற்றமில்லை. அவர்களுடைய கண்கள் குளிர்ச்சி அடையும் பொருட்டும் அவர்கள் விசனப்படாமல் இருப்பதற்கும் அவர்கள் ஒவ்வொருவரும் நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொண்டு திருப்தி அடைவதற்காகவும் இது சுலபமான வழியாகும். மேலும் அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நன்கு அறிகிறான். இன்னும் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன், மிக்க பொறுமையாளன். இவர்களுக்கு பின்னால் வலக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் தவிர இதர பெண்கள் உமக்கு ஹலால் ஆக மாட்டார்கள்.
இன்னும் இவர்களுடைய இடத்தில் வேறு மனைவியரை மாற்றிக்கொள்வதும் அவர்களுடைய அழகு உம்மை கவர்ந்த போதிலும் சரியே, ஹலால் இல்லை. மேலும் அல்லாஹ் அனைத்து பொருள்களையும் கண்காணிப்பவன். يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوت النبي إلا أن يؤذن لكم إلى طعام غير ناظرين إناه ولكن إذا دعيتم فادخلوا فإذا طعمتم فانتشروا ولا مستأنسين لحديث إن ذلكم كان يؤذي النبي فيستحيي منكم والله لا يستحيي من الحق وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِمْ وَمَا كَانَ لَكُمْ أَن تُؤْذُوا رَسُولَ اللَّهِ وَلَا أَن تَنكِحُوا أَزْوَاجَهُ مِن بَعْدِهِ أَبَدًا إِنَّ ذَلِكُمْ كَانَ عِندَ اللَّهِ عَظِيمًا إِن تُبْدُوا شَيْئًا أَوْ تُخْفُوهُ فَإِنَّ اللَّهَ كَانَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمًا لا جناح عليهن في آبائهن ولا أبنائهن ولا إخوانهن ولا أبناء إخوانهن ولا أبناء أخواتهن ولا نسائهن ولا ما ملكت أيمانهن واتقين الله إن الله كان على كل شيء شهيدا. முஃமின்களே, உங்களுடைய நபி உங்களை உணவு அருந்த அழைத்தால் அன்றியும் அது சமையலாவதை எதிர்பார்த்தும் முன்னதாகவே நபியுடைய வீடுகளில் பிரவேசிக்காதீர்கள். ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களானால் அங்கே பிரவேசியுங்கள். அன்றியும் நீங்கள் உணவருந்தி விட்டால் உடன் கலைந்து போய்விடுங்கள். பேச்சுகளில் மனம் கொண்டவர்களாக அங்கேயே அமர்ந்து விடாதீர்கள். நிச்சயமாக இது நபியை நோவினை செய்வதாகும். இதனை உங்களிடம் கூற அவர் வெட்கப்படுவார். ஆனால் உண்மையை கூற அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை. நபியுடைய மனைவிகளிடம் ஏதாவது ஒரு பொருளை அவசியப்பட்டு கேட்டால் திரைக்கு அப்பாலிருந்தே அவர்களை கேளுங்கள். அதுவே உங்கள் இருதயங்களையும் அவர்கள் இருதயங்களையும் தூய்மையாக்கி வைக்கும். அல்லாஹுவின் தூதரை நோவினை செய்வது உங்களுக்கு தகுமானதல்ல. அன்றியும் அவருடைய மனைவிகளை அவருக்கு பின்னர் நீங்கள் மணப்பதும் கூடாது. நிச்சயமாக இது அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் பாவ காரியமாகும். நீங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்து வைத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் அறிபவனாக இருக்கின்றான். நபியின் மனைவிமார்களாகிய அவர்கள் தங்களுடைய தந்தையர் முன்பும் தங்கள் ஆண் மக்கள் முன்பும் தங்கள் சகோதரர்கள் முன்பும் தங்கள் சகோதரர்களின் ஆண் மக்கள் முன்பும் தங்கள் சகோதரிகளின் ஆண் மக்கள் முன்பும் அவர்களின் பெண் மக்கள் முன்பும் அவர்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள் முன்பும் வருவது அவர்கள் மீது குற்றமாகாது. எனவே நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள். நபியின் மனைவிமார்களே, நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் இந்நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். மௌமீன்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லி தக்க கண்ணியத்துடன் சலாமும் சொல்லுங்கள். எவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நோவினை செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கின்றான். மேலும் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி இருக்கின்றான். ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் செய்யாத எதையும் செய்ததாக கூறி நோவினை செய்கிறார்களோ அவர்கள் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையுமே சுமந்து கொள்கிறார்கள். நபியே, நீர் மனைவிகளுக்கும் பெண் மக்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலையை முந்தானைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறு கூறுவீராக. அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க அன்புடையவன். لئن لم ينته المنافقون والذين في قلوبهم مرض والمرجفون في المدينة لنغرينك بهم ثم لا يجاورونك فيها إلا قليلا ملعونين أينما ثقفوا أخذوا وقتلوا تقتيلا سنة الله في الذين خلوا من قبل ولن تجد لسنة الله تبديلا يسألك الناس عن الساعة قل إنما علمها عند الله وما يدريك لعل الساعة تكون قريبا إن الله لعن الكافرين وأعد لهم سعيرا خالدين فيها أبدا لا يجدون وليا ولا نصيرا يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا நய வஞ்சகர்களும் தங்கள் இதயங்களில் நோய் உள்ளவர்களும் மதீனாவில் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்களும் தம் தீ செயல்களிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையானால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதை உம்மிடம் நிச்சயமாக சாட்டுவோம். பிறகு அவர்கள் வெகு சொற்ப காலமே அன்றி அங்கு உங்கள் அண்டை அயலார்களாக வசித்திருக்க மாட்டார்கள். அத்தகைய தீயவர்கள் சபிக்கப்பட்டவர்களாவார்கள். அவர்கள் எங்கே காணப்பட்டாலும் பிடிக்கப்படுவார்கள், இன்னும் கொன்றொழிக்கப்படுவார்கள். அல்லாஹ் ஏற்படுத்திய வழி இதற்கு முன் சென்றவர்களுக்கும் இதுவேதான்.
அல்லாஹ்வின் அவ்வழியில் எவ்வித மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர். நியாய தீர்ப்பிற்குரிய அவ்வேளை பற்றி மக்கள் உம்மை கேட்கின்றனர். அதை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே இருக்கிறது என்று நீர் கூறுவீராக. அதை நீர் அறிவீரா? அது சமீபத்திலும் வந்துவிடலாம். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பவர்களை சபித்து அவர்களுக்காக கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பை சித்தம் செய்திருக்கின்றான். அதில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள். தங்களை காப்பவரையோ உதவி செய்பவரையோ அவர்கள் காண மாட்டார்கள். நெருப்பில் அவர்களுடைய முகங்கள் புரட்டப்படும் அந்நாளில் ஆ கை சேதமே, அல்லாஹுவுக்கு நாங்கள் வழிபட்டிருக்க வேண்டுமே, இத்தூதருக்கும் நாங்கள் வழிபட்டிருக்க வேண்டுமே என்று கூறுவார்கள். எங்கள் ரப்பே, நிச்சயமாக நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் வழிபட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்றும் அவர்கள் கூறுவார்கள். எங்கள் ரப்பே, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை தருவாயாக, அவர்களை பெரும் சாபத்தை கொண்டு சபிப்பாயாக என்பர். ஈமான் கொண்டவர்களே, மூசாவை பற்றி அவதூறு கூறி நோவினை செய்தவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஆனால் அவர்கள் கூறியதை விட்டு அல்லாஹ் அவரை பரிசுத்தமானவராக்கிவிட்டார். மேலும் அவர் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமிக்கவராகவே இருந்தார். يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், என் நிலையிலும் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். அவ்வாறு செய்வீர்களாயின் அவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சீராக்கி வைப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான். அன்றியும் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் எவர் வழிபடுகிறாரோ அவர் மகத்தான பாக்கியத்தை வெற்றி கொண்டு விட்டார். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் நம் கட்டளைகளான அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு எடுத்துக் காட்டினோம். ஆனால் அதை சுமந்து கொள்ள அவை மறுத்தன. அதை பற்றி அவை அஞ்சின. ஆனால் மனிதன் அதை சுமந்தான். நிச்சயமாக மனிதன் தனக்கு தானே அநியாயம் செய்பவனாகவும் அறிவிலியாகவும் இருக்கின்றான். எனவே இவ் அமானிதத்துக்கு மாறு செய்யும் முனாஃபிக்கான ஆண்களையும் முனாஃபிக்கான பெண்களையும் முஷ்ரிக்கான ஆண்களையும் முஷ்ரிக்கான பெண்களையும் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வான். ஆனால் இவ் அமானிதத்தை மதித்து நடக்கும் மோமினான ஆண்களையும் மோமினாவான பெண்களையும் அவர்கள் தௌபாவை ஏற்று மன்னிக்கின்றான். அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க அன்புடையவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله الذي له ما في السماوات وما في الأرض وله الحمد في الآخرة وهو الحكيم الخبير. يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها وهو الرحيم الغفور. وقال الذين كفروا لا تأتينا الساعة قل بلى وربي لتأتينكم عالم الغيب
لا يعزب عنه مثقال ذرة في السماوات ولا في الأرض ولا أصغر من ذلك ولا أكبر إلا في كتاب مبين ليجزي الذين آمنوا وعملوا الصالحات أولئك لهم مغفرة ورزق كريم والذين سعوا في آياتنا معاجزين أولئك لهم عذاب من رجز أليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் எல்லாம் அல்லாஹுவுக்கே உரியது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. மறுமையில் புகழ் யாவும் அவனுக்கே. மேலும் அவன் ஞானம் மிக்கவன், யாவற்றையும் நன்கு அறிபவன். பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதன்பால் உயர்வதையும் ஆகிய அனைத்தையும் அவன் அறிகிறான். அவன் மிக்க அன்புடையவன், மிகவும் மன்னிப்பவன். எனினும் நிராகரிப்பவர்கள் நியாய தீர்ப்பிற்குரிய வேளை நமக்கு வராது என்று கூறுகிறார்கள். அப்படி அல்ல. என் ரப்பின் மீது சத்தியமாக, நிச்சயமாக அது உங்களிடம் வந்தே தீரும். அவன் மறைவான யாவற்றையும் அறிந்தவன். வானங்களிலோ பூமியிலோ ஓர் அணு அளவும் அவனை விட்டு மறையாது. இன்னும் அதைவிட சிறிதோ இன்னும் பெரிதோ ஆயினும் தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்படாமல் இல்லை. ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்பதற்காக அவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தகையவர்களுக்குத்தான் பாவ மன்னிப்பும் கண்ணியமான உணவு வசதியும் இருக்கின்றன. மேலும் எவர்கள் நம் வசனங்களை எதிர்த்து தோற்கடிக்க முயல்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை செய்யும் கடினமான வேதனை உண்டு. وَيَرَى الَّذِينَ أُوتُوا الْعِلْمَ الَّذِي أُنْزِلَ إِلَيْكَ مِنْ رَبِّكَ هُوَ الْحَقُّ وَيَهْدِي إِلَى صِرَاطِ الْعَزِيزِ الْحَمِيدِ. وَقَالَ الَّذِينَ كَفَرُوا هَلْ نَدُلُّكُمْ عَلَى رَجُلٍ يُنَبِّئُكُمْ إِذَا مُزِّقْتُمْ كُلَّ مُمَزَّقٍ إِنَّكُمْ لَفِي خَلْقٍ جَدِيدٍ أَفْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا أَمْ بِهِ جِنَّةٌ بل الذين لا يؤمنون بالآخرة في العذاب والضلال البعيد أفلم يروا إلى ما بين أيديهم وما خلفهم من السماء والأرض إن نشأ نخسف بهم الأرض أو نسقط عليهم كسفا من السماء إن في ذلك لآية لكل عبد منيب. எவர்களுக்கு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் உமக்கு உம்முடைய ரப்பிடம் இருந்து அருளப் பெற்ற இவ்வேதத்தை உண்மை என்பதையும் அது வல்லமை மிக்க புகழுக்கு உரியவனான நாயனின் நேர்வழியில் சேர்கிறது என்பதையும் காண்கிறார்கள். ஆனால் நிராகரிக்கிறார்களே அவர்கள், நீங்கள் இறந்து மக்கி தூளாக சிதறடிக்கப்பட்ட பின் நீங்கள் ஒரு புதிய படைப்பாக இருப்பீர்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கும் மனிதரை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கவா என்று பரிகாசமாக கூறுகின்றனர். அன்றியும் இவ்வாறு கூறுகின்றவர் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறாரா அல்லது இவருக்கு பைத்தியமா என்று கேட்கிறார்கள். அவ்வாறல்ல. மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் வேதனையிலும் வெகு தூரமான வழிகேட்டிலுமே இருக்கிறார்கள். வானத்திலும் பூமியிலும் அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும் அவர்கள் பார்க்கவில்லையா? நாம் நாடினால் அவர்களை பூமியினுள் சொருகி விடுவோம் அல்லது வானத்திலிருந்து அவர்கள் மீது ஒரு துண்டை விழச் செய்து அவர்களை அழித்து விடுவோம். அல்லாஹுவையே முன்னோக்கி நிற்கும் ஒவ்வொரு அடியானுக்கும்
நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி இருக்கிறது. وَلَقَدْ آتَيْنَا دَاوُودَ مِنَّا فَضْلًا يَا جِبَالُ أَوِّبِي مَعَهُ وَالطَّيْرَ وَأَلَنَّا لَهُ الْحَدِيدَ أَنِ اعْمَلْ سَابِغَاتٍ وَقَدِّرْ فِي السَّرْدِ وَاعْمَلُوا صَالِحًا إِنِّي بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ وَلِسُلَيْمَانَ الرِّيحَ غُدُوُّهَا شَهْرٌ وَرَوَاحُهَا شَهْرٌ وَأَسَلْنَا لَهُ عَيْنَ الْقِطْرِ وَمِنَ الْجِنِّ مَن يَعْمَلُ بَيْنَ يَدَيْهِ بِإِذْنِ رَبِّهِ وَمَن يَزِغْ مِنْهُمْ عَنْ أَمْرِنَا نُذِقْهُ مِنْ عَذَابِ السَّعِيرِ يَعْمَلُونَ لَهُ مَا يَشَاءُ مِنْ مَحَارِيبَ وَتَمَاثِيلَ وَجِفَانٍ كَالْجَوَابِ وَقُدُورٍ رَاسِيَاتٍ اعْمَلُوا آلَ دَاوُودَ شُكْرًا وَقَلِيلٌ مِّنْ عِبَادِيَ الشَّكُورُ فَلَمَّا قَضَيْنَا عَلَيْهِ الْمَوْتَ مَا دَلَّهُمْ عَلَى مَوْتِهِ إِلَّا دَابَّةُ الْأَرْضِ تَأْكُلُ مِنْ سَأَتَهُ فَلَمَّا خَرَّ تَبَيَّنَتِ الْجِنُّ أَن لَّوْ كَانُوا يَعْلَمُونَ الْغَيْبَ مَا لَبِثُوا فِي الْعَذَابِ الْمُهِينِ. இன்னும் நிச்சயமாக நாம் தாவூதுக்கு நம் மேன்மையான அருளை வழங்கினோம். மலைகளே, அவர் தஸ்பீஹ் செய்யும் போது அவருடன் அத்துதியை நீங்களும் எதிரொலியுங்கள். பறவைகளே, நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்றோ. மேலும் நாம் அவருக்கு இரும்பை மிருதுவாக்கி தந்தோ. வலுப்பமுள்ள போர்க்கவசங்கள் செய்யும், அவற்றின் கண்ணிகளை பலமுள்ளவையாக ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் நற்கருமங்கள் செய்யும். நீர் செய்பவற்றை உற்று நோக்குபவனாக இருக்கிறேன் என்றும் சொன்னோம். அவருக்கு பின்னர் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அதனுடைய காலை பயணம் ஒரு மாதமாகவும் மாலை பயணம் ஒரு மாதமாகவும் இருந்தது. மேலும் நாம் அவருக்காக செம்பை ஊற்று போல உருகியோடச் செய்தோம். தன் ரப்புடைய அனுமதிப்படி அவருக்கு முன் உழைப்பவற்றில் ஜின்களில் இருந்தும் வசப்படுத்தி கொடுத்தோம். அவர்களில் எவர் அவருக்கு ஊழியம் செய்வதில் நம்முடைய கட்டளையை புறக்கணிக்கின்றாரோ அவரை கொழுந்து விட்டெறியும் நரக வேதனையை சுவைக்கும்படி நாம் செய்வோம் என்று எச்சரித்தோம். அவை சுலைமான் விரும்பிய மிஹ்ராபுகளையும் சிற்பங்களையும் தடாகங்கள் போன்ற பெரும் கொப்பரைகளையும் நகர்த்த முடியா பெரும் பாத்திரங்களையும் செய்து கொண்டிருந்தன. தாவூதின் சந்ததியினரே, நன்றி செய்யுங்கள். மேலும் என் அடியார்களில் நின்றும் நன்றி செலுத்துவோர் சொற்பமானவர்களே என்று கூறினோம். அவர், அதாவது சுலைமான் மீது நாம் மரணத்தை விதித்த போது அவர் இறந்துவிட்டார் என்பதை அவர் சாய்ந்திருந்த தடியை அரித்துவிட்ட நிலத்தின் பூச்சி கரையானை தவிர வேறெதுவும் அந்த ஜின்களுக்கு அறிய முடியவில்லை. அவர் கீழே விழவே தாங்கள் மறைவான விஷயங்களை அறிந்திருக்க கூடுமானால் கடின உழைப்பாகிய இழிவு தரும் வேதனையில் தாங்கள் தரிபட்டிருந்திருக்க வேண்டியதில்லை என்று ஜின்களுக்கு தெளிவாக தெரிந்தது. لَقَدْ كَانَ لِسَبَإٍ فِي مَسْكَنِهِمْ آيَةٌ جَنَّتَانِ عَنْ يَمِينٍ وَشِمَالٍ كُلُوا مِنْ رِزْقِ رَبِّكُمْ وَاشْكُرُوا لَهُ بَلْدَةٌ طَيِّبَةٌ وَرَبٌّ غَفُورٌ
فأعرضوا فأرسلنا عليهم سيل العرم وبدلناهم بجنتيهم جنتين ذواتي أكل خمط وأثل وشيء من سدر قليل ذلك جزيناهم بما كفروا وهل نجازي إلا الكفور وجعلنا بينهم وبين القرى التي باركنا فيها قرى ظاهرة وقدرنا فيها السير سيروا فيها ليالي وأياما آمنين فقالوا ربنا باعد بين أسفارنا وظلموا أنفسهم فجعلناهم أحاديث ومزقناهم كل ممزق إن في ذلك لآيات لكل صبار شكور ولقد صدق عليهم إبليس ظنه فاتبعوه إلا فريقا من المؤمنين وما كان له عليهم من سلطان إلا لنعلم من يؤمن بالآخرة ممن هو منها في شك وَرَبُّكَ عَلَى كُلِّ شَيْءٍ حَفِيظٌ. நிச்சயமாக சபா நாட்டினருக்கு அவர்கள் வசித்திருந்த இடங்களில் ஓர் அத்தாட்சி இருந்தது. அதன் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் 2 சோலைகள் இருந்தன. உங்கள் இறைவன் அளித்துள்ள ஆகாரத்திலிருந்து புசியுங்கள், அவனுக்கு நன்றியையும் செலுத்தி வாருங்கள். அது மனமுள்ள வளமான நகரம். இன்னும் அவன் மன்னிப்பளிக்கும் ரப்பு என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் இப்போதனையை புறக்கணித்தார்கள். ஆகவே அல் அரிம் என்னும் பெரும் அணையை உடைக்கும் கடும் பிரவாகத்தை அவர்கள் மீது அனுப்பினோம். இன்னும் சுவைமிக்க கனிகளை கொண்ட அவர்களுடைய 2 தோப்புகளை கசப்பும் புளிப்பும் உள்ள பழங்களுடைய மரங்களும் சில இலந்தை மரங்களும் உடைய 2 தோட்டங்களாக மாற்றினோம். அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்களுக்கு இக்கூலியை நாம் கொடுத்தோம். நன்றி மறந்து நிராகரித்தோருக்கு அன்றி வேறெவருக்கும் நாம் இத்தகைய கூலியை கொடுப்போமா? இன்னும் அவர்களுக்கு இடையிலும் நாம் பரக்கத் அவற்றில் செய்திருக்கிறோம். அந்த ஊர்களுக்கு இடையிலும் வழியில் தெரியும் பல ஊர்களையும் நாம் உண்டாக்கி அவற்றில் போக்குவரத்து பாதைகளையும் அமைத்தோம். அவற்றில் இரவுகளிலும் பகல்களிலும் அச்சமற்றவர்களாக பிரயாணம் செய்யுங்கள் என்று கூறினோம். ஆனால் அவர்கள் எங்கள் ரப்பே, எங்களுடைய பிரயாணம் செய்யும் இடங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அதிகமாக்குவாயாக என்று வேண்டி தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். ஆகவே அவர்களை பழங்கதைகளாக ஆக்கிவிட்டோம். இன்னும் அவர்களை பல இடங்களில் சிதறி போகும்படியாக சிதற வைத்தோம். இதில் பொறுமையாளர், நன்றி செலுத்துவோர் ஒவ்வொருவருக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. திண்ணமாக அன்றியும் தன் வழிக்கு வருவார்கள் என்று அவர்களை பற்றி இப்லீஸ் எண்ணிய எண்ணத்தை நிச்சயமாக அவன் உண்மையாக்கினான். ஆகவே மோமீன்களில் உள்ள கூட்டத்தார் தவிர மற்றையோர் அவனையே பின்பற்றினார்கள். எனினும் அவர்கள் மீது அவனுக்கு யாதோர் அதிகாரமும் இல்லை. ஆயினும் மறுமையை நம்புகிறவர்களை அதனை பற்றி சந்தேகத்தில் இருப்போரை விட்டும் நாம் அறிவித்திடுவதற்காகவே இது நடந்தது. மேலும் உம்முடைய ரப்பு அனைத்து பொருட்களையும் பாதுகாப்போனாக இருக்கின்றான். قُلِ ادْعُوا الَّذِينَ زَعَمْتُم مِّن دُونِ اللَّهِ لَا يَمْلِكُونَ مِثْقَالَ ذَرَّةٍ فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ وَمَا لَهُمْ فِيهِمَا مِن شِرْكٍ وَمَا لَهُ مِنْهُم مِّن ظَهِيرٍ
ولا تنفع الشفاعة عنده إلا لمن أذن له حتى إذا فزع عن قلوبهم قالوا ماذا قال ربكم قالوا الحق وهو العلي الكبير قل من يرزقكم من السماوات والأرض قل الله وإنا أو إياكم لعلى هدى أو في ضلال مبين قل لا تسألون عما أجرمنا ولا نسأل عما تعملون قل يجمع بيننا ربنا ثم يفتح بيننا بالحق وهو الفتاح العليم قل أروني الذين ألحقتم به شركاء كلا بل هو الله العزيز الحكيم وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين قل لكم ميعاد يوم لا تستأخرون عنه ساعة ولا تستقدمون அல்லாஹ்வே அன்றி எவரை நீங்கள் தெய்வங்கள் என எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை அழையுங்கள். வானங்களிலோ இன்னும் பூமியிலோ அவர்களுக்கு ஓர் அணு அளவும் அதிகாரம் இல்லை. அவற்றில் இவர்களுக்கு எத்தகைய பங்கும் இல்லை. இன்னும் அவனுக்கு உதவியாளர்களும் அவர்களில் யாரும் இல்லை. அன்றியும் அவன் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர் தவிர வேறு எவருடைய பரிந்துரையும் பயனளிக்காது. எனவே நியாய விசாரணைக்கு நிற்கும் அவர்களின் இருதயங்களிலிருந்து திடுக்கம் நீக்கப்படுமானால் உங்கள் ரப்பு என்ன கூறினான் என்று கேட்பார்கள். உண்மையானதையே, மேலும் அவனே மிக்க உயர்ந்தவன் மகா பெரியவன் என்று கூறுவார்கள். வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவு வசதிகளை அளிப்பவன் யார் என்று நபியே நீர் கேளும். அல்லாஹ்வே, இன்னும் நிச்சயமாக நாங்களா அல்லது நீங்களா நேர்வழியில் அல்லாது பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவர்கள் என்றும் கூறும். நாங்கள் செய்த குற்றம் குறித்து நீங்கள் வினவப்பட மாட்டீர்கள், நீங்கள் செய்தவை குறித்து நாங்கள் வினவப்பட மாட்டோம் என்றும் கூறுவீராக. நம்முடைய ரப்பு நம்மிடையே யாவரையும் ஒன்று சேர்ப்பான். பின்னர் நமக்கிடையே சத்தியத்தை கொண்டு நீதமாக தீர்ப்பளிப்பான். இன்னும் அவன் மேலான தீர்ப்பளிப்பவன், யாவற்றையும் நன்கு அறிபவன் என்றும் கூறுவீராக. அவனுக்கு இணையானவர்கள் என நீங்கள் சேர்த்தீர்களே, அவர்களை எனக்கு காண்பியுங்கள். அவனுக்கு எவருமே இணையில்லை. அவனோ அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கோன் என்றும் சொல்லும். இன்னும் நபியே, நாம் உம்மை மனித குலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அன்றி வேறெவ்வாறும் அனுப்பவில்லை. ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள். இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மையாளராக நீர் இருப்பின் மறுமை பற்றிய அந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும் என்று. அந்த வாக்குறுதி நிறைவேறுவதற்கு உங்களுக்கு ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் ஒரு நாழிகை பிந்தவும் மாட்டீர்கள், முந்தவும் மாட்டீர்கள் என்று நபியே நீர் கூறும். وقال الذين كفروا لن نؤمن بهذا القرآن ولا بالذي بين يديه
ولو ترى إذ الظالمون موقوفون عند ربهم يرجع بعضهم إلى بعض القول يقول الذين استضعفوا للذين استكبروا لولا أنتم لكنا مؤمنين قال الذين استكبروا للذين استضعفوا أنحن صددناكم عن الهدى بعد إذ جاءكم بل كنتم مجرمين وقال الذين استضعفوا للذين استكبروا بل مكر الليل والنهار إذ تأمروننا أن نكفر بالله ونجعل له أندادا وأسروا الندامة لما رأوا العذاب وجعلنا الأغلال في أعناق الذين كفروا هل يجزون إلا ما كانوا يعملون இந்த குர்ஆனையும் இதற்கு முன் உள்ளதையும் நிச்சயமாக நாங்கள் நம்ப மாட்டோம் என்று நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள். இந்த அநியாயக்காரர்கள் தங்கள் ரப்பிடம் நீர் நிறுத்தப்படும் போது நீர் பார்ப்பீரானால் அவர்களில் சிலர் மீது பேச்சை திருப்பி பலகீனர்களாக கருதப்பட்டவர்கள் பெருமையை தேடிக் கொண்டிருந்தோரை நோக்கி நீங்கள் இல்லாதிருப்பின் நாங்கள் மூமின்களாய் இருப்போம் என்று கூறுவார்கள். பெருமை தேடிக் கொண்டிருந்தவர்கள் பலகீனர்களாக கருதப்பட்டவர்களிடம் உங்களிடம் நேர்வழி வந்தபின் அதை விட்டு உங்களை நாங்களா தடுத்தோம்? அல்ல, நீங்கள் தாம் நேர்வழி ஏற்காத குற்றவாளிகளாக இருந்தீர்கள் என்று கூறுவார்கள். அதற்கு பலகீனர்களாக கருதப்பட்டவர்கள் பெருமை தேடிக் கொண்டவர்களிடம் அப்படி அல்ல, நீங்கள் தாம் இரவும் பகலும் சூழ்ச்சி செய்து நாங்கள் அல்லாஹ்வை நிராகரித்துவிட்டு அவனுக்கு இணை வைக்குமாறு ஏவினீர்கள் என்று கூறுவார்கள். மேலும் அவர்கள் வேதனையை பார்க்கும் போது இந்த கை சேதத்தை ஒருவருக்கொருவர் மறைப்பார்கள். இன்னும் நிராகரித்தவர்களுடைய கழுத்துகளில் நாம் விலங்கிட்டு விடுவோம். அவர்கள் செய்து கொண்டிருந்த தீ வினைகளுக்கு அன்றி கூலி கொடுக்கப்படுவார்களா?